ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன். இல்லை ஸ்மால் சைஸு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பவுலில் எடுத்துட்டு இதை நல்லா ஹாட் வாட்டர், நல்லா பாயிலான வாட்டரை அதில் போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சோம் அப்படின்னா தான் அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அந்த சங்க்ஸ் நல்லா டபுள் த சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த ஹாட் வாட்டரில் நல்லா ஊறணும். இது ஊறட்டும். அடுத்ததான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா மாவு 1 ஸ்பூன், cornflour 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். இங்கே பாருங்கள், சோயா சங்க்ஸ் நல்லா 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. பாருங்கள் சைஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம ஒரு 4 டைம்ஸ் நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க ஃபேட் எல்லாம் போகும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரவே கூடாது, அந்தளவுக்கு நல்லா நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவுக்கு, அரிசி மாவு 1/2 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான், நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நான் கலருக்காக எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணல. இந்த ரெட் சில்லி பவுடர் போதும். நல்லா பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த சங்க்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ எல்லாத்தையுமே. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. சங்க்ஸில் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும் ஈஸியாக. பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்டுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி மேலே கார்னிஷிங்காக போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு, ஆஃப்டர்நூன் மீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.